விஜயகாந்த் சார் ரவுண்டுக்கு அப்புறமா நிறைய பேர் நீ சூப்பர் சிங்கர் சரஸ்வதினு விஜயகாந்த் சார் ட்ராஃபி நீ தானே வாங்கினேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுதான் என்னோட ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொத்தம் 4 ஆடிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் ஆடிஷனில் அவுட் ஆகிட்டேன். நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, எப்படி இருந்துச்சு? ஆனால் அன்றைக்கி திடீர்னு நான் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட்னு சொன்னோன்னே நம்ப முடியல. ஒரு போஸ்ட் ஒன்று டெலிட் பண்ணிட்டீங்க நீங்கள், உண்மை வெளில, எதனால அது? ஸோ அவங்களுக்கு சாரா வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணும். இதை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை டாக்காக தான் உருவாக்கினேன். சாரா தான் வின்னர் தான். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாரா வின்னர். ஸோ எனக்கு கேட்கவே ஹாப்பியாக இருக்குண்ணா ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து அம்மா சைட்லேயும் அப்பா சைட்லேயும் அந்தளவுக்கு யாருமே அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மாடியில் இருக்கோம்னா ஆனால் அப்பா எழுது நான் பார்த்ததே இல்லை. அம்மா வந்து சொன்னாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஒரு கண்ணே படும்படி ஒரு வாடும் கனவே தொடருதே நினவாகும் கனவே அருகிலே ஒன்று தூக்கி சுமப்பே கருவிலே. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து கோல்டில் ஒரு வளையல் வாங்கி கொடுக்கணும். கோல்டு வளையல், கோல்டு செயின் அதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இல்லையா. ஸோ அதனால அம்மாவுக்கு எப்படியாச்சும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத என்னோட கொடி அழறேனே ஆனந்தமா விண்வெளி நாயகா விடியல் வீரா உயிரின் மேலே விருந்திடவாவா தொலைந்த நேரமே கரைந்து பூக்கவே திறந்து வாவா மாதவா. ட்ரெண்ட் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூப்பர் சிங்கர் சாரா ஸ்ருதி தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சாரா? நல்லா இருக்கேன். சூப்பரா. நிறைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறத தாண்டி நிறைய மக்களுடைய அன்பை வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதாவது நிறைய பேர் நம்மளை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆனால் ஆக்சுவலாக சூப்பர் சிங்கர் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் அதிகமாக வெளில போகல. விஜயகாந்த் சார் ரவுண்டுக்கு அப்புறமா விஜயகாந்த் சார் இறந்த அன்னைக்கு நான் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து மேம் முன்னாடி நான் பாடினேன். அவங்க எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது மாதிரி நிறையா மேலும் மேலும் நீ நல்லா நிறைய பாடணும், அதே மாதிரி உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு என்று சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது நிறைய பேர் நீ சூப்பர் சிங்கர் சரஸ்வதினு விஜயகாந்த் சார் ட்ராஃபி நீ தானே வாங்கினேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுதான் என்னோட ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாரை பற்றி பேசினதுனால அந்த மொமெண்ட்டில் பாடின ஒரு பாட்டு இருக்குல்ல, ஸோ அதை இப்போ பாட முடியுமா? ஓகே. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன், அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் உள்ளம் சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே இன்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. சூப்பரா சூப்பர். விஜயகாந்த் சாரோட சன் என்ன சொன்னாங்க? இந்த சாங் பாடி முடிக்கிறீங்க, நாங்கள் சில விஷயங்கள் பார்த்தோம்,
பட் பார்க்காம சில மெமரிஸ் இருந்திருக்கும்ல, அதை சொல்லுங்க. இப்போ நான் எல்லா கண்டஸ்டன்ஸுமே சாரோட சாங்ஸ் பாடும்போது அங்கே அண்ணா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை பார்த்து எங்கள் எல்லா கிட்டத்தட்ட எங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுச்சு, என்ன இப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதனால அப்புறமா கடைசியாக நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் சார் ஒரு ட்ராஃபி வாங்கினதுக்கப்புறமா எல்லா சப்போர்ட்டும் நான் இப்போ பண்ணுவேன்டா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எல்லாமே பண்ணுவேன், அதே மாதிரி நீ நிறைய பாடிக்கிட்டே இருக்கணும், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எங்கள் ஃபேமிலியோட ஹெல்ப் உனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அந்த நீங்கள் சொன்னது தான், உங்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு எமோஷன் அந்த ஆறா இருந்துச்சோ பார்க்குற எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆறா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடினீங்க. எகெயின் நாங்கள் அந்த விஜயகாந்த் சாரோடைய அந்த ஒரு மொமெண்ட் திருப்பி வந்து எங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உங்களோட வாய்ஸ் வந்து சூப்பர் ராக் சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே ஒரு பெரிய மெமரிஸ் இருக்கும். அதில் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஜட்ஜ் அப்படின்னா? இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறமா டாப் 90 கண்டஸ்டன்ஸுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாயாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இந்த அளவுக்கு பாண்டிங்கான பேரண்ட்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பாண்டிங்காக இருப்போம். அடுத்து அவர் ரிஹர்சல் பாடணும், நீ அமைதியார், அவளை பேச வைக்காத, அப்படிலாம் ரொம்ப கேராக பார்த்துப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. அது அப்புறம் ஜட்ஜஸ் வந்து எப்படின்னா 3 பேருமே ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இப்போ இமான் சார் இப்போ நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணுறோம், லைட்டாக அழுவுனா கூட லைட்டாக ஃபீல் பண்ணால் கூட அவங்க ஸ்டேஜுக்கு ஓடி வந்துடுவாங்க. அது எனக்கு இமான் சார் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி சித்ராமா வந்து எல்லாரும் பர்ஃபெக்டாக பாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏன்னா அவளை ரொம்ப ஷைன் பண்ணி கொண்டு வரணும்னு எல்லாரையுமே நினைப்பாங்க சித்ராமா. அப்புறம் மனோ சார் ஸ்டேஜில் ரொம்ப பயங்கரமாக வச்சுப்பாரு சார். வந்து என்ஜாயாக இருக்கும் சார் இருந்தாலே, அது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இமான் சாரை பற்றி சொன்னீங்க. இமான் சார் வந்து கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்னா என்ன? அதில் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இமான் சார் வந்து ஒரு சாண்டா கிளாஸ் தான் சொல்லணும். எங்கள் எல்லாருக்குமே, ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே கொடுப்பாங்க சார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே தான். ஆனால் அதில் எனக்கு வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி ஒரு பவுச் ரொம்ப அழகா இருக்கும்னா அது சூப்பரா இருக்கும். அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு. அதான் நான் 4 தடவை வந்து ட்ரை பண்ணீங்க, 5th டைம் தான் வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்கீங்க. அந்த 4 தடவை ட்ரை பண்ணது இருக்குல்ல, ஸோ அந்த டைம் பீரியட்ல உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பாடுவேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்ப எப்படி ஃபீல் கொடுக்கணும் எனக்கு ஒரு விஷயமே தெரியாது. ஆனா நான் அங்கே போய் பாடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொத்தம் 4 ஆடிஷன் இருக்கும். அந்த 4 ஆடிஷனில் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செகண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் ஆடிஷனில் அவுட் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் எல்லா ரவுண்ட்லேயும் போச்சு. ஆனால் கடைசி ஆடிஷனில் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனேன். எனக்கு கிளாஸும் போனது இல்லையா, அப்பா வந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்பா கிட்ட கற்றுக்கிட்டு 4th ஆடிஷன் நான் வந்து போனேன். ஸ்ரீவர்தினி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஜட்ஜாக வந்திருந்தாங்க 4th ஆடிஷனுக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செகண்ட் ஆடிஷன் எல்லாத்துக்குமே வந்து பசங்களை செலக்ட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே அவங்க தான். அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க, இன்னும் உன்னால பெஸ்ட்டாக பாட முடியும், உனக்கு வந்து இதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சச்சின் சார் கிளாஸ், அப்புறம் அபிலாஷனா கிளாஸ் நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்தாச்சு. சூப்பர் சூப்பர். அப்பாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு? ஏன்னா அப்பாவுமே ஒரு சிங்கர் ரைட்டுங்களா? ஸோ 2 பேரும் போட்டு நீயா நானா பார்த்துப்போம் அப்படின்னு பாடின பாட்டுனா என்ன பாட்டா இருக்கும்? வலையோசைகள் அந்த சாங்கு, அப்புறம் வந்து மலரே மௌனமா, இந்த 2 சாங் தான் நாங்க நிறைய போட்டு பாடி இருக்கோம். ஆக்சுவலா இந்த 2 சாங்ல நான் எந்த சாங்னால ரொம்ப பெஸ்டா பாடினாலும் எனக்கு அப்பா சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல வந்து பாட வச்சிருப்பாங்க, சாரா நீ ஒரு 2 பாட்டு பாட சார். ஸோ அதேமாரி ஸ்கூலே உங்களை வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போது செம்ம கிளாப் அப்ளாஸ் அப்படின்னா அது என்ன பாட்டு? அது வந்து அப்பா எழுதின ஒரு சாங்கு தான். அது வந்து என்ன சாங்க்குன்னா அப்பாவே எழுதுனாங்க, இருக்கும்போது அம்மாவும் அருமும், அம்மாக்காக அந்த சாங் தான் எனக்கு நிறைய அப்ளாஸ் கிடைச்சிது. அண்ட் அந்த சாங் பாடி தான் நான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே ஒரு கலை திருவிழா ப்ரோக்ராம் நடக்கும். அதுல நான் இந்த அப்பா எழுதின பாட்டு பாடி தான் நான் வின் பண்ணேன். சூப்பரா. ஸ்டேஜுக்கு மேல நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க, இங்க அப்பா அவங்களோட எமோஷன் என்ன உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? நீ பாடும்போது எனக்கு இப்படிதான் இருக்கும்? அது வந்து 2 வாட்டி நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்தது என்னன்னா, நான் ஆகாசத்தை நான் பாக்குறேன் சாங் பாடும்போது, என்னுடைய ஃபேவரட் சாங் ஆகாசத்தை நான் பாக்குறேன் சாங் பாடும்போது அப்பா வந்து அன்னைக்கு எமோஷனல் ஆனாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அப்படியா? அது ஒரு லவ், அது காதலின் வெளிப்பாடு.
கிறிஷ் அகாடமின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு காம்படிஷன் நடந்தது. காற்றிலிருந்தன் கீதம் சாங் பாடியிருந்தேன். அப்பயும் அப்பா எமோஷனல் ஆனாங்க. அதுவுமே ஒரு எமோஷனலான சாங் தான், ரொம்ப டஃப்பான சாங் கூட அது. காற்றிலிருந்தன் கீதம் வந்து அவ்வளோ டஃப்பான ஒரு சாங்கு. ஆகாசத்தை பாட்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, அது எந்த அளவுக்கு லவ் பாண்டிங் இருக்கக்கூடிய சாங்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அம்மாவும் அப்பாவும் லைக் அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆகாசத்தை லைட்டாக கொஞ்சம் அப்படி இறக்கி விட்டிங்கன்னா ஓகே ஓகே. அந்த ஊருக்கண்ணே அது ஊரு கண்ணே படும்படி உறவாடும் கனவே தொடருதே, நினவாகும் கனவே அருகிலே ஒன்னு தூக்கி சுமப்பே கருவிலே, மடிவாசோ போதும் அரங்கவே நீதானே சாகா வரங்களே, தமிழே தமிழே வருவேனே ஓ கரமா, கொடியே கொடியே அழறேனே ஆனந்தமா. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பரா சூப்பரா. நிறைய பேருடைய காதலை வந்து வளர்த்து விட்ட சாங்கடா. அப்பா அம்மாக்காக ஒரு பாட்டு பாடுறது, இல்லை அப்பப்போ அம்மா கிட்ட போயிட்டு பாடுவாங்க இந்த பாட்டை அப்படின்னா அது என்ன பாட்டு? அது ஷோலே வந்திருக்குண்ணா, அப்ப பாடியிருக்காங்க. கண்ணாலே காதல் கவிதை அந்த சாங் பாடவானா? கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக, கண்ணாலன் ஆசை மனதை தந்தாளே எனக்காக, கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான் அழகிய நீ என் வானம் அங்கே. சூப்பர் சூப்பர், நைஸ் 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 நைஸ். ஸோ பெஸ்ட் மொமெண்ட்டை வந்து சொல்லியாச்சு, விஜயகாந்த் சாருடைய அந்த ஒரு மொமெண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இந்த சாங் தான் வந்து சூப்பர் சிங்கரில் எனக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் வாங்கி கொடுத்துச்சு, எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன். அப்படின்னா அது என்ன சாங்? ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள முருகதையா. உள்ள முருகதையா வந்து நான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே பாடியிருந்தேன். அது எனக்கே நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அது நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக பாடியிருந்தேன். அப்புறம் வந்து தாலாட்டும் பூங்காற்று, அது வந்து இளையராஜா சார் ரவுண்டில் தான் பாடியிருந்தேன். அது நல்லா அப்ளாஸ் கிடைச்சது எனக்கு. அதுவும் நான் பர்ஃபெக்டாக பாடியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம பாடினது ஆகாசத்தை நான் பார்க்குறேன், அதுவும் எனக்கு நிறைய பேர் அப்ளாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எங்கள் அப்பா ஃபீல் பண்ணதுன்னா அதுதான் நான் பெஸ்ட்டு. ஆனா அப்பா அழுது நான் பார்த்ததே இல்ல. அப்பா ஃபீல் பண்ணாங்க, இது வரைக்கும் யாருமே எனக்கு சொன்னதே இல்ல. அம்மா வந்து சொன்னாங்க, அப்பா இன்னைக்கு எமோஷனல் ஆனாங்க அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாவா அப்படின்னு தோணுச்சு. அம்மா எமோஷனல் மொமெண்ட் இருக்கா ஸ்டேஜ்ல இருக்கும்போது? இதயம் ஒரு கோவில் சாங் பாடினேன். அந்த டைம்ல எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா, கோல்டு ஃபீவர் வந்துருச்சு. என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு தான் அன்னைக்கு நான் அழுதது. ஸோ அன்னைக்கு அம்மா அழுதாங்க. அழகு மலராட சாங் பாடியிருந்தேன். அந்த டைம்ல வந்து என்னோட கசின் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா அவங்க மோர் தென் 1 year ஆச்சு நாங்க 2 பேரும் பார்த்து. அப்ப அன்னைக்கு பார்த்தோன்னே திடீர்னு சர்ப்ரைஸா வந்துட்டாங்களா, யாருமே சொல்லல. ஆக்சுவலா இப்ப எங்க வீட்டுக்கு நாங்க மாடியில இருக்கோம்னா கீழ் வீட்டுலதான் இருந்திருக்காங்க. காலை ஷூட்டிங் நான் கிளம்பி போகும்போது கூட எனக்கு யாருமே சொல்லல. அவ்வளவு சீக்கிரட்டா வச்சு எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களா, என்னால நம்ப முடியல. பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே. நான் அழுதேன், அந்த டைம்ல அம்மாவும் அழுதாங்க. நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஃபைனலிஸ்டாக வேணா எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஏன்னா எனக்கு கோல்டு இருந்ததுண்ணா, கோல்டு ஃபீவர் எல்லாமே இருந்தது. ஒழுங்காக என்னால் பாட முடியல, இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் அன்றைக்கி திடீர்னு நான் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட்னு சொன்னோன்னே நம்ப முடியல. பக்கத்தில் பிரியங்கா கண்டஸ்டன்ட் அவ உட்காந்துருந்தான், பிடிச்சி தள்ளுறா நீதான் போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நான் தான் போல அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணால் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த விஷயத்தை டாக்காக தான் உருவாகினேன். சாரா தான் வின்னர்ப்பா. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாரா வின்னர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணா ஆக்சுவலாக வந்து சூப்பர் சிங்கர் என்ட்ரி ஆகும்போது நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஆசையிலலாம் வரல. இப்போ நான் எல்லாருக்கும் நான் சாரா ஸ்ருதி அப்படின்னா நான் நல்லா பாடுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது எல்லாமே
நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவே நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வின் பண்ணணுன்றதை விட எல்லாரும் சொல்கிறாங்களே சாரா தான் வின் பண்ணியிருக்கணும் அப்படின்றதே எனக்கு நான் வின் பண்ண மாதிரி. சூப்பரா. என்கிட்ட ஒரு இன்ஸ்டா போஸ்ட் இருக்குடா, ஓகேவா? ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஸோ இந்த போஸ்ட்டு ஓகேவா, இந்த போஸ்ட்டு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். அதாவது யூ ஆர் வின் ஆல் ஆடியன்ஸ் ஆர்ட், இந்த இது. அதுக்கப்புறம் சாரா நீ தான் நிஜ வின்னர், உன்னுடைய பயணம் இனிதே ஆரம்பம் ஆகட்டும், வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி சாரா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு விரும்புறீங்க? ஸோ எனக்கு கேட்கவே ஹாப்பியாக இருக்குண்ணா ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து அம்மா சைட்லேயும் அப்பா சைட்லேயும் அந்தளவுக்கு யாருமே அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் நடந்தது அப்படி நடந்தனால யாரும் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. ஸோ எனக்காக நிறைய பேர் நீ 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 தாண்டா என் பொண்ணு, என் ஹார்ட்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது அது எனக்கு ஒரு மாதிரி சூப்பராக. அதில் முக்கியமாக அதான் அந்த முதல் வார்த்தையே சாரா நீ தான் நிஜ வின்னர்ரா அப்படிங்கிறது. நம்ம அங்கே ஓகே ஒரு டைட்டில் நம்மளுக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம், அந்த மொமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு மொமெண்ட் தான். பட் ஆனால் அதை தாண்டி இத்தனை பேர் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது ஓகே சாரா ஸ்ருதி தான் சொல்ல போகிறாங்க எல்லாருமே. இங்கே பார்க்குறவங்களுமே அதான் நின்றுருந்தாங்க. கட் பண்ணால் வேற ஒரு பேர் சாரா இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே அந்த ஆக்சுவலாக என்னன்னா சைலண்ட் ஆகிடுச்சு. அப்படியே அன்ஃபேரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாரா? அண்ணா ஆக்சுவலாக ஜட்ஜஸ்க்கு தெரியாதுன்னு நம்மளுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ அவங்கவுங்களுக்கு சாரா வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் ஃபேர் என்னவோ அதுதானே வரும். இது வரைக்கும் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே என்னோட ஆடியன்ஸ் என்னோட ஃபேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வின் பண்ண ஒரு சந்தோஷம். வேற எதுவும் எனக்கு சூப்பரா. ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆன்சர். என்னன்னா ஓகே நம்மளுக்கு வரதெல்லாம் தாண்டி நான் பாடினது ஆடியன்ஸ்க்காக, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுலேயே நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்டு. அடுத்து வந்து என்னென்னா காயத்ரி எப்படிப்பட்ட ஒரு சிங்கராக சொல்லுங்கள் நீங்கள், எந்த விஷயத்தில் அவங்க வந்து? ஆக்சுவலாக காயத்ரி பற்றி சொல்லணும்னா அவள் நல்ல மாடுலேஷன், ஸோ அவளோட மிமிக்ரி குயின் தான் அவள். எப்பவுமே அவள் சூப்பராக அவள் பாடுறத பார்த்து அவளை பார்த்து நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் அவகிட்ட கற்றுப்பேன், அவளும் சொல்லி கொடுப்பேன் எனக்கு. ஸோ எனக்கு கண்டஸ்டன்ஸ் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். இந்த மாதிரி பாடணுண்டி, ஹெட் வாய்ஸில் பாடு, செஸ்ட் வாய்ஸில் பாடு, அதெல்லாம் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம். ஸோ அது அந்த வயசில் பார்த்தா காயத்ரி சூப்பர் பிரில்லியன்ட் தான். நைஸ்டா. ஒரு போஸ்ட் ஒன்று டெலிட் பண்ணிட்டீங்க நீங்கள். அதாவது என்ன போஸ்ட்னா உண்மை வெளியே. எதனால டெலிட் பண்ணி? ஏன்னா இதை நான் சொல்லிடுறேன். அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ண பிறகு தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக அது டிஸ்கஷன் ஆனிச்சு. ஓகே ஏதோ சொல்லிட்டாங்க போல, அதனால சாரா டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எதனால டெலிட் பண்ணுங்க? ஆனால் ஆக்சுவலாக நான் அந்த போஸ்ட் போடும்போது நான் வந்து 3rd ப்ரைஸ் வின் பண்ணதுக்காக போட்டேன். பட் ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்ற ஒரு இதில் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலாக என் கூட ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா அந்த சேர்ல, அவங்க வந்து எங்க அம்மாவோட ரிலேஷன் தான். அவங்க மட்டும்தான் பேசுறாங்க அதிகமா எங்க கூட. சோ அவங்களுக்கு கால் கொஞ்சம் சரியில்லை, பட் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சோ அவங்க கூட எடுத்த போஸ்ட் ஏதாவது போட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் உண்மை ஒரு நாள் வெல்லும் சொல்லிட்டு நான் 3rd ப்ரைஸ் வின் பண்ணதுக்காக அந்த சாங் போட்டேன். பட் ஆனா அது நான் ஏதோ கோவத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் கிடைக்கலையேன்னு நினைச்சு போட்டதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அது கொஞ்சம் புரியுது சாரா, புரியுது. ஓகே என்னதான் வெளில நீங்கள் டிஸ்கஷன் பண்ணாலும் இங்கே சாரா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ரொம்ப அழகாக கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு வெல்கம். சூப்பர் சாரா. இப்போ ரீசெண்டாக என்ன சாங் போயிட்டு இருக்கு ப்ராக்டிஸில்? இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தக் லைஃப் மூவியோட ஸ்ருதி ஹாசன் மேம் பாடின இந்த சாங் தான் போயிட்டு இருக்கு, விண்வெளி நாயகா. விண்வெளி நாயகா. ஒரு 2 லைன் நமக்காக. ஓகே. அருவினி மௌனம் நீ, கலைகள் நீ, என் பிழை நீ, கவனம் நீ, சலனம் நீ, முழுமை நீ, என் பொன் சுமை நீ, அளவில்லா சுமை நீ, எனது முடி முதல் அடிவரை அழகிய அலை அலை இறைவனை தழுவிடும் மனநிலை, விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே
தொலைந்த நேரமே கரைந்து போக்கவே திறந்து வா வா மாதவா வா. Thank you அண்ணா. சூப்பர்ரா. ஸோ அடுத்து சிங்கிங்காக உங்களோட கெரியர் எப்படி போக போகுது, என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? நான் வந்து சிங்கிங்கில் இன்னும் நல்லா ஷைன் ஆகணும்னு ஆசைன்னா, அதே மாதிரி இன்னும் நான் நிறைய ஷோஸ் பண்ணணும். எனக்கு ஆடியன்ஸோட சப்போர்ட் இன்னும் நிறைய வேணும். ஸோ அவங்களோட ஹார்ட் அண்ட் லவ் இருந்தால் தான் நான் போயிட்டே இருக்க முடியும். அது நிறையவே இருக்குடா தங்கம், அதில் குறையே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்னே, டைட்டில் அது ஒரு ஓரம் இருக்கட்டும், இங்கே நீங்கள் எல்லாரையும் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது இங்கே மியூசிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தவங்களை போய் பார்ப்பாங்க, போய் ஜாயின் பண்ணுவோம், அந்த பிளான்ஸ் இருக்காடா உங்களுக்கு? இருக்குண்ணா. இதுக்கப்புறம் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு ஏவி ஷூட்டில் சொல்லியிருப்பேன், சிங்கிங்க்கு என்னென்ன வேணும், மியூசிக் பேச்சு அது இது நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கிளாஸ் போகணும். அப்படி அப்பதான் நம்ம இன்னும் நல்லா ஷைன் ஆக முடியும். சூப்பரா. சினி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது ஏதாவது நாட் பண்ணுச்சா? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இது ரெண்டுமே ஆசை இருக்குது எனக்கு. சூப்பரா. பாட்டு பாடுற சிங்கரா இப்போ அந்த விஷயங்கள், அதுக்கான கால்ஸ் ஏதாவது வந்துச்சா? ஏதாவது என்கொயரி பேசினாங்களா, போனுச்சா? அண்ணா ஆக்சுவலாக இமான் சார் மியூசிக்கில் பாம் அப்படின்ற மூவியில் நான் வந்து சித்ராமா கூட பாடியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நஸ்ரீன், ஆத்யா அண்ட் காயத்ரி, நான் அப்புறம் 4 பேர் பாடியிருக்கோம். ஸோ அதாவது நாங்கள் 4 பேர் பாடியிருந்தா கூட அந்தளவுக்கு ஹாப்பி இருந்திருக்காது. பட் சித்ராமா கூட பாடியிருக்கோம் இல்லையா, அது இப்போ எங்கே போனாலும் நான் சித்ராமா கூட பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பி. ஆமா, ஐடி கார்டு. நைஸ் நைஸ் நைஸ். சூப்பரா. வேற 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 என்னென்ன விஷயங்கள்? எனக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு ஆசைனா, அதுல வந்து கிட்டார் கத்துக்கணும்னு ஆசை. அது கிளாஸ் போலான்னு இருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே ஏதோ 3 ரெக்கார்டிங் இருக்கிறதா ஒரு கேள்விப்பட்டேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 3 ரெக்கார்டிங், அத பத்தி சொல்லுங்க. வீரமணிகண்டன் சார் வந்து இந்த சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு வந்து 3 பக்தி பாடல்கள் வந்து உனக்கு நான் வந்து பாட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இனிமேதான். சூப்பரா சூப்பரா. டிவோஷனல் சாங்குமே நிறைய சாங். அதாவது நீங்க ராஜா சார் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மெலோடியாவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபோக்லாம் அடிச்சு நவுத்துற மாதிரி ஒரு பாட்டுனா அது என்ன பாட்டா இருக்கும்? எல்லா சாங்குமே ஃபோக் பாடுவேனா, ஆனா ரொம்ப நாள் கேப் வந்துருச்சு ஃபோக் சாங் பாடி. சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இமான் சார் சொன்னார் இந்த மாதிரி ஃபோக் சாங் பாடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணேன். அதுதான் ஏஆர் ரகுமான் சாரோட தக்கத்தையா சாங்கு. அப்புறம் வந்து அதுக்கப்புறமே வந்து இளையராஜா சாரோட வனிதா மணி சாங்கு. இது 2 சாங் நான் ட்ரை பண்ணி. சூப்பர் சூப்பர். நமக்கு ஒரு ஆசை இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு. இது வரைக்கும் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? அதை சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது சொல்லாத ஒரு விஷயங்கள் மைண்டில் அது இருந்துச்சுன்னா இங்கே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து கோல்டில் ஒரு வளையல் வாங்கி கொடுக்கணும். கோல்டு வளையல், கோல்டு செயின், அதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இல்லையா, ஸோ அதனால அம்மாவுக்கு எப்படியாச்சும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஹாபியாக இருக்குது. சூப்பரா. எல்லாமே சீக்கிரமே நடக்கும். அது நிறைய பாடல்கள் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு வந்து கோல்டு செயின், கோல்டு நகைகள் அனைத்தும் வாங்கி தந்துடுவீங்க. அதுக்கு முன்னாடி வீடுமே கட்டிடுவீங்க நீங்கள், சரிங்களா? மெயினாக இந்த ஒரு விஷயந்தான். இங்கேயே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறோன்றது எனக்கு ஆசை இல்லை. ஸோ நான் வின் பண்ணதே, எனக்கு அந்த டாப் 3ல செலக்ட் ஆனது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மக்கள் மனசில் இடம் பிடிச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நைஸ் நைஸ். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. யாருமே இனிமேல் அதுமாரி வெறும் இது பண்ணிக்க வேணாம். இங்கே வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி சரஸ்வதி, உங்களோட டைம் எங்களுக்கு இங்கே ஒதுக்குனதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா.